இந்த ஸ்ரீ நாராயணகுரு தமிழக பேரமைப்பும் சென்னை ஸ்ரீ நாராயணகுரு சமிதியும் சேர்ந்து ஓணம் விழாவும் முப்பெரும் விழாவாக இங்கே சென்னையிலே ஐஸ்வர்ய மகால் இன்னைக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடத்தி கொண்டிருக்கிறது. என்னுடைய நோக்கம் என்பது சமூக நீதி மறுக்கப்பட்டதனால் அந்த சமூக நீதி பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஸ்ரீ நாராயணகுரு தமிழக பேரமைப்பு. 2000 செப்டம்பர் 20 ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு சிறப்பாக இன்னைக்கு 6வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே வாழ்கின்ற ஈழுவா தீய இல்லத்து பிள்ளைமார்கள் சமூகத்தை சேர்ந்த 15 லட்சம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழகத்திலே கேரளா தமிழக பார்டர் எல்லையான கூடலூரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு சமூக நீதி அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டது. மாநில மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டு 1950 பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு பிசி சான்றிதழ் கிடைப்பதற்கு 46 ஆண்டு காலம் போராட வேண்டியதாயிடுச்சு. அது 2020 ஜூலை 15 அன்றைக்கு இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயாவும் கோவை மாவட்டத்தினுடைய வேலுமணி சார் ஐயாவும் பொள்ளாச்சி ஜெயராமன் சார் ஐயாவும் அவங்களுடைய தலைமையில் அவங்களுடைய முயற்சியால் எங்களுக்கு அந்த பிசி சான்றிதழ் கிடைக்கப்பெற்றது. இன்னைக்கு அந்த பிசி சான்றிதழ் கிடைக்கப்பெற்றதனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்டரில் அடிப்படை எந்த விதமான கல்வி அறிவும் இல்லாத குழந்தைகள் படிப்பதற்கு எந்த விதமான ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத குழந்தைகளுக்கு இந்த பிசி சான்றிதழ் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழகத்தில் வாழ்கின்ற இந்த குழந்தைகளுக்கு ஓபிசி சான்றிதழ் தேவை. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பெறப்பட வேண்டும். அதற்கு இந்த தமிழக கவர்மெண்ட் இந்த பிசி சான்றிதழுடைய அந்த டேட்ல எந்த டேட்ல கொடுத்தாங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பரிந்துரை கடிதம் இவங்களை நாங்கள் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 2020 ஜூலை 15 சேர்த்து இருக்கிறோம், இவங்களுக்கு ஓபிசியில நீங்கள் இணைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பரிந்துரை கடிதம் அனுப்ப வேண்டும். அந்த கடிதம் தொடர்ந்து நாங்கள் முயற்சி எடுத்தும் கடந்த காலங்களில் எங்களால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. வருங்காலங்களில் கண்டிப்பாக இந்த வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஒரு சமூக நீதிக்கான ஒரு கவர்மெண்டாக நாங்கள் பார்க்கின்றோம். ஜாதி மதத்தை எல்லாம் கடந்து ஒரு சமூக நீதி பார்வையாக இந்த கவர்மெண்டை பார்க்கிறோம். கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு அந்த ஓபிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட் பெற்றுக் கொடுக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டங்களிலே ஒவ்வொரு ஊர்ல இந்த மாநில மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். அது இந்த 6வது மாநில மாநாடு சென்னையிலையும் அடுத்த 7வது மாநில மாநாடு கன்னியாகுமரியிலையும் நேற்றுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றுக்கு நடந்த செயற்குழு பொதுக்குழுவில் இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு பாராட்டு தெரிவித்து அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய மாநாட்டையும் தீர்மானம் பண்ணி இந்த முழு ஒத்துழைப்பு இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு இந்த அமைப்பு கொடுப்பதற்காக தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். அது